அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது மனுநீதி சோழனும் யமதர்மனின் திருவிளையாடல் சிறப்புகள் பற்றியும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மனுநீதி சோழன் நீதி நெறி தவறாது ஆட்சி செய்து வந்த ஒரு பாசமிகு மன்னனாக மக்களிடையே திகழ்ந்தார். சோழ நாட்டை மனுநீதி சோழன் என்ற மாமன்னன் ஆண்டு வந்து கொண்டிருந்தார். நீதி தவறாது ஆட்சி செய்து வந்தார். அந்த மன்னன் அந்த மனுநீதி சோழனை மக்கள் அனைவரும் தங்கள் உயிரினும் மேலாக மதித்து மகிழ்ச்சி அடைந்தனர். வெகு நாட்களாக மனுநீதி சோழனுக்கு குழந்தை பேரு இல்லை. அந்த பரம்பொருள் சிவபெருமானின் திருவருளால் அவனுக்கு மகன் ஒன்று உருவானான். மன்னனும் அங்கிருந்த மக்களும் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். எதிர்கால மன்னனை பார்த்து பிறந்த குழந்தைக்கு வீதி விடங்கன் என பெயர் சூட்டி மகிழ்ந்தார்கள். வீதி விடங்கன் காலப்போக்கில் மிக அழகான தோற்றத்துடன் வளர்ந்து கொண்டிருந்தான். சிறந்த அருவி திறமைகளும் போர்க்கலைகளில் சிறந்து விளங்கினான் வீதி விடங்கன். அவன் அரசு பதவி ஏற்க குறித்த வயதில் அவருக்கு ஏனை ஏற்றம், குதிரை ஏற்றம், வாள் பயிற்சி ஆகிய கலைகள் கற்பித்து கொடுத்தார் மனுநீதி சோழன். தன் மகனுக்கு அனைத்து கலைகளையும் குறுகிய காலகட்டத்திலேயே நன்கு கற்றுக் கொடுத்தார். மனுநீதி சோழன் அடுத்ததாக வீதி விடங்கனும் நன்கு கற்றுக்கொண்டார். சற்று நீதி தவறாத மனுநீதி சோழன் அவர்கள் நம் நாட்டு ஏழை மக்கள் தன்னை காண எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் எந்த ஒரு தங்கு தடையும் இன்றி நேரில் காண வேண்டுமென ஆலோசித்தார். அதற்காக மந்திர சபையை கூட்டி ஆலோசனை செய்தார். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடையும்படி ஒரு நல்ல காரியத்தை செய்தார் மனுநீதி சோழன். தன் அரண்மனை வாயிற்படியில் ஒரு பெரிய மணி கட்டி தொங்கவிட்டார் மனுநீதி சோழன். என்னை காண வேண்டும், அதாவது குறை சொல்ல விருப்பம் உள்ளவர்கள் இந்த மணியை யார் வேண்டுமானாலும் அந்த மணியை அடித்து ஒலி எழுப்பினால் மன்னன் நேரில் வந்து உங்களுடைய குறை நிறைகளை கேட்டு அதற்கேற்றவாறு குறைகளை ஆராய்ச்சி செய்து தண்டனைகளையும் வழங்குவார். உங்கள் குறைகளையும் தீர்ப்பான் என அறிவித்தார். இந்த அறிவிப்பின் மூலம் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். அதாவது எளியனாக உள்ள மன்னனை யார்தான் விரும்ப மாட்டார்கள்? அவனை போற்றி மகிழ்ச்சியோடு போற்றி புகழ்ந்தார்கள். மனுநீதி சோழன் கட்டப்பட்ட அந்த மணியை யாருமே நீண்ட காலமாக அடிக்கவில்லை. ஏனென்றால் அந்த நாட்டில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் மக்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள். காலம் கடந்து சென்றன. காலம் ஒரே மாதிரியாக செல்லவில்லை. சோதனை மன்னனை வாட்டத் தொடங்கியது. மகன் வீதி உருவில் வந்தது. வீதி விடங்கன் உருவில் அவருக்கு கெட்ட நேரம் வந்துவிட்டது. ஒரு நாள் வீதி விடங்கன் மிகுந்த மகிழ்ச்சியோடு உல்லாசமாக தேரை மகிழ்ச்சியாக நகரை சுற்றி வந்து கொண்டிருந்தான். தேரில் மன்னனின் மகன் என்ற மிகுந்த செருக்குடன் மகிழ்ச்சியாக துள்ளி குதித்து கொண்டு தேரை முன்னும் பின்னமாக எதிரில் யார் வருகிறார் என்று கூட அறியாமல் மிக உல்லாசமாக தேரை ஓட்டி சுற்றி திரிந்தான். அந்த வேளையில் ஒரு இளம் கன்று குட்டி ஒன்று அந்த தெருவில் துள்ளி குதித்து கொண்டு விளையாண்டு கொண்டு வந்தது. உல்லாசத்தின் உச்சியில் இருந்த வீதி விடங்கன் அதை கவனிக்காமல் அந்த இளம் கன்றின் மேல் தேரை ஏற்றி விட்டான். கன்றும் அங்கேயே விழுந்து இறந்து போனது. மகிழ்ச்சியோடு இருந்த இளங்கன்றின் மீது தேரை ஏற்றி கொண்டு விட்டோமே என்று அந்த கன்னத்தில் அங்கேயே வீதி விடங்கன் அங்கேயே அமர்ந்து நின்று வருத்தத்தில் நின்று கொண்டு விட்டான். அந்த இளவரசன் மன்னன் மீது இருந்த பாசத்தினாலும் வருங்கால இளவரசன் என்ற காரணத்தினாலும் இந்த செய்தியை பொதுமக்கள் யாருமே மனுநீதி சோழனிடம் தெரிவிக்கவில்லை. ஆராய்ச்சி மணியும் அடிக்கப்படவில்லை. அடுத்ததாக மன்னனுக்கு ஒரே வாரிசு என்ற காரணத்தினால் அவர்கள் யாரும் பெருமக்கள் இந்த தவறை யாரும் சொல்ல விருப்பமில்லாமல் அமைதியாக இருந்துவிட்டனர். மனிதர்கள் சொல்லாவிட்டால் என்ன, அந்த கன்றின் தாயான பசு கண்களில் நீர் சுர அங்கு வந்து நின்றது. அடுத்ததாக அங்கு இருந்து கிடந்த தன் இளங்கன்றை பார்த்து நாவால் நக்கி கொடுத்தது. பின்பு வேகமாக அங்கிருந்து அகன்றது. மக்கள் அப்போ எங்கே அந்த பசு செல்கிறது என அந்த பசுவின் பின்னே சென்றனர். அது எங்கே செல்கின்றது என யாருக்குமே தெரியவில்லை. அடுத்ததாக அதை அறிந்து கொள்ளும் பொருட்டு அனைத்து மக்களும் அந்த பசுவின் பின்னாலேயே கூட்டமாக சென்று கொண்டிருந்தனர். அந்த பசு மனுநீதி சோழன் கட்டியிருந்த ஆராய்ச்சி மணி கயிற்றை பிடித்து பெரு ஒளி எழுப்புமாறு அடித்து விட்டது. அந்த புறத்தில் உல்லாசமாக இருந்த மனுநீதி சோழன் திடுக்கிட்டு பார்த்தான்.
எங்கே தவறு நடந்தது? நம் ஆட்சியில் நீண்ட நாட்களாக எல்லாம் நன்றாகத்தானே நடந்து கொண்டிருந்தது. எவ்வாறு இந்த தவறு நடந்தது என திடுக்கிட்டு பயமாக ஓடியிருந்தான் மனுநீதி சோழன். அவன் வரும் பொருட்டு மந்திரி சபை அவர்கள் அருகில் வந்து நின்று கொண்டிருந்தனர். மனிதனை எதிர்பார்த்திருந்த மன்னனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கே மனிதன் இருக்கவில்லை, மாறாக பசு ஒன்று வந்து நின்று கொண்டிருந்தது. அவனுக்கு அதை பார்த்து பேரதிர்ச்சி ஏற்பட்டது. தன் நாட்டில் யாருக்குமே எந்த குறையும் இல்லை என்று ஏமாந்திருந்த மன்னனுக்கு இது பேரிடியாக அமைந்தது. என்ன நடந்தது என கேட்டபோது யாருமே பேசாமல் நின்று கொண்டிருந்தனர். அந்த பசு நடந்து சென்றது. மன்னன் அந்த பசுவின் பின்னே நடந்து சென்று கொண்டிருந்தான். அந்த பசுவானது தன் கன்று இறந்து கிடந்த இடத்திற்கு மனுநீதி சோழன் மன்னனை அழைத்து சென்றது. இறந்து கிடந்த தன் கன்றை நாவால் நக்கி காட்டியது. மன்னன் அந்த காட்சியை கண்டு கண் கலங்கி நின்று கொண்டிருந்தார். பின்பு கண் கலங்கி கண் சிவக்க மாதிரி பார்த்து, இந்த பாவ செயலை பார்த்தவன் எவன்? இந்த செயலை செய்தவன் எவன்? உடனே அந்த பாவ செயலை செய்தவனை என் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்துங்கள் என கட்டளையிட்டார். அனைவருமே அமைதி காத்து கொண்டிருந்தனர். நீங்கள் கூறாவிட்டால் இந்த அகிலத்தில் நீதி தவறிய மன்னனாக நான் ஆகிவிடுவேன். அவ்வாறு நான் உயிர் வாழ எனக்கு விருப்பமில்லை. அடுத்ததாக நான் இந்த உயிரை நானே இங்கு மாய்த்து கொண்டு விடுகிறேன் என மன்னன் சொன்னான். நடந்தவை எல்லாம் தன் தந்தையான மன்னனிடம் சொன்னான் வீதிவிடங்கன். தான் குற்றவாளி எனவும் ஒப்புக்கொண்டார் வீதிவிடங்கன். ஒரு கணம் நிலை குலைந்து போன மனுநீதி சோழன் சற்றே சிந்தித்து கொண்டிருந்தான். இறந்து போன கன்றை உயிர்ப்பித்து எழச் செய்ய முடியாது, ஆனால் உயிருக்கு உயிரை தரலாம். அத்துடன் அந்த தாய்ப்பசு படும் பாட்டை இந்த குற்றம் செய்தவனின் தாயும் அனுபவித்தாலே சரியான தண்டனை கொடுத்ததற்கு சமம் என முடிவு செய்தார் மனுநீதி சோழன். உடனே மனுநீதி சோழன் மன்னனாக நின்று தன்னுடைய பணி ஆளிடம் உடனடியாக தேரை பூட்டுங்கள், அந்த கன்று நின்ற இடத்தில் வீதி விடங்கனை நிறுத்துங்கள், இளவரசன் என்று கூட பார்க்காமல் அவன் மீது தேரை ஏற்றி கொள்ளுங்கள். அடுத்ததாக இந்த குற்றம் செய்தவன் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் என கட்டளையிட்டார். ஆனால் அவன் கட்டளை யாருமே ஏற்க முன்வரவில்லை. இதனால் வருத்தம் அடைந்த மனுநீதி சோழன், வருங்கால மன்னன் நாட்டின் இளவரசன் கொலை செய்ய யாருமே விருப்பமில்லை. மக்கள் மிகுந்த வருத்தத்தில் இருந்தனர். மனுநீதி சோழன் மனுநீதி தவறாத மன்னன் மனுநீதி சோழன் தானே தேரின் மீது ஏறி உட்கார்ந்து வீதி விடங்கனை தேரில் காலில் இட, அதாவது கொல்ல முடிவு செய்து தேரை சற்று இயக்கினார். தேரு வேகமாக ஓடியது. மந்திரி முதலானோர் செய்வது அறியாது திகைத்து கொண்டு நின்று கொண்டிருந்தனர். மக்கள் தங்கள் நிலையை மறந்து அலறி கூக்குரல் இட்டுக்கொண்டு வருத்தத்தை தெரிவித்தனர். எதனையும் கவனத்தின் கொள்ளாத, காதிலும் போட்டுக்கொள்ளாத மனுநீதி சோழன் மன்னன் தேரை வேகமாக செலுத்தினார். என்ன அதிசயம்! தேர் வீதி விடங்கன் அருகே வந்து தேரில் தன் மகனை கொன்றார். மனுநீதி சோழன் அங்குதான் இறைவனின் திருவிளையாடல் ஆரம்பமானது. அங்கே கண்ணீர் மல்க நின்று கொண்டிருந்த பசுவும் இரத்த வெள்ளத்தில் இருந்து கிடந்த கன்று குட்டியும் மாயமாக மறைந்து போயின. அண்டத்திலிருந்து ஒரு அசரீரியாக குரல் கேட்டது. சோழ மன்னா, மனுநீதி சோழா, தேவேந்திரனாகிய நான் சபையில் உனது நீதி நெறி சிறப்புகளை பற்றி சர்ச்சை எழுந்தது. உன் நீதியின் சிறப்பை அறியவே விண்ணுலக அதிபதியான தேவேந்திராகிய நானும் தர்மத்தின் மறு உருவமான யம தர்மனும் பசுவாகவும் கன்று குட்டியாகவும் வந்தோம். உன் நேர்மையும் நீதி வாழத் தன்மையும் கண்டு மகிழ்ச்சி அடைந்தோம். உன்னுடைய மகனை உனக்கே பரிசாக அளிக்கிறோம் என வீதி விடங்கனை உறுப்பிக்க செய்தனர். பல்லாண்டு புகழோடு வாழ்வாயாக என வாழ்த்திவிட்டு மறைந்து விட்டனர். இவ்வாறு இந்த மனுநீதி சோழன் பெருமையை இறைவன் புகழ்ந்து பாடியது நம் தமிழகத்தின் மிக பெரிய பெருமையாக பார்க்கப்படுகிறது. சோழ மன்னர்களில் மனுநீதி சோழன் நீதி நெறி தவறாத மன்னனாக பல ஆண்டு காலம் வாழ்ந்து வந்தார். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.